Okay, students, let us continue the Recursable Instrument Act of 1881. Now, we are going to see the definition for bills of exchange. Bill of exchange க்கு ஒரு definition வரைவிலக்கணம் பார்க்க போகிறோம். Bill of exchange னா என்ன? According to section 5 of the Negotiable Instrument Act 1881, மாற்றுமுறையாவன சட்டம் 1881 ஐந்தாவது பிரிவு வரைவிலக்கணம் தருது. நீங்கள் அந்த செக்ஷனையும் நான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். According to section 5 of the Negotiable Instrument Act 1881, a bill of exchange is an instrument in writing. A bill of exchange is an instrument in writing. எழுத்து மூலமாக எழுதப்பட்ட ஒரு ஆவணம். Containing an unconditional order. Signed by the maker. டைரக்டிங் எ சர்டன் பர்சன். எழுத்து மூலமாக எழுதப்பட்ட ஆவணம் ஒரு குறிப்பிட்ட நபர் எழுதியிருப்பார். இது நிபந்தனையற்ற உத்தரவை ஆணையினை உள்ளடக்கியதாக இருக்கும். டைரக்டிங் எ சர்டன் பர்சன் டு பே எ சர்டன் சம் ஆஃப் மணி ஒன்லி. ஒரு குறிப்பிட்ட நபரை ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த கோரி எழுதப்பட்டிருக்கும். Directing a certain person to pay a certain sum of money only to the order of a certain person. தனக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அந்த தொகையை செலுத்த கோரி அல்லது கொணர்பவருக்கு செலுத்த கோரி எழுதப்பட்டிருக்கும். ஆர் டு த பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். A bill of exchange is an instrument in writing. இது ஒவ்வொன்றுமே கேரக்டரிஸ்டிக்ஸில் வரும். A bill of exchange is an instrument in writing containing an unconditional order signed by the maker directing a certain person to pay a certain sum of money only to or to the order of certain person or to the bearer of instrument. மீண்டும் சொல்கிறேன் பார்த்துங்க. இந்த ஆர்டரில் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸையும் வச்சு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். A bill of exchange is an instrument in writing containing an unconditional order signed by the maker directing a certain person to pay a certain sum of money only to or to the order of certain person or to the bearer of the instrument. Then characteristics of bills of exchange. மாற்று சீட்டினுடைய சிறப்பு இயல்புகள். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். A bill of exchange is a document in writing. எழுத்து மூலமாக எழுதப்பட்ட ஆவணமாகும். The document must contain an order to pay. ஒரு குறிப்பிட்ட பணத்தொகையை செலுத்த கோரி ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கும். The order must be unconditional. நிபந்தனையற்ற ஆணையாக இருக்கும். எந்த நிபந்தனையும் அதில் இணைக்கக்கூடாது. The instrument must be signed by the person who draws it. மாற்றுச்சீட்டை எழுதியவர் கையொப்பமிட்டு இருக்க வேண்டும். The name of the person on whom the bill is drawn must be specified in the bill. யார் மீது மாற்றுச்சீட்டு எழுதப்படுகிறது அவர் பெயர் மாற்றுச்சீட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும். The name of the person on whom the bill is drawn must be specified in the bill. The drawer, drawee and payee must all be certain. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நபராக இருக்க வேண்டும். எழுதியவர், எழுத பெறுநர் அல்லது பணம் செலுத்துவார், பணம் பெறுநர், இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நபராக இருப்பாங்க. 3 பேர் இருப்பாங்க சாதாரணமாக ஒரு மாற்றுச்சீட்டில். டிராயர், டிராயி. எழுதுகிறவர், எழுத பெறுநர் தான் பணம் செலுத்த வேண்டும். அண்ட் பேயினா பணம் பெறுவோர். த டிராயர், டிராயி அண்ட் பேயி மஸ்ட் ஆல் பி certain. A bill cannot be drawn on 2 or more drawees. However, alternative payees are permitted in the law. மாற்றுச்சீட்டை 2 பேர் மேலே எழுத முடியாது. ஆனால் இவர் செலுத்தலைன்னா அவர் செலுத்தணும் அப்படின்னு எழுதலாம். The amount that is required to be paid must also be specified in the bill. எவ்வளோ பணம் செலுத்தணும் அப்படிங்கிற அந்த தொகை அறுதியிட்டு தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். The bill may be payable on demand or after a specified period. இந்த மாற்றுச்சீட்டு கேட்டோன்னு பணம் செலுத்துகிற மாதிரி எழுதப்பட்டிருக்கலாம். அதுக்கு தவணை காலம் கிடையாது. ஆர் ஆஃப்டர் ஏ ஸ்பெசிஃபைடு பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சோன்னா பணம் செலுத்த கோரி எழுதப்பட்டிருக்கலாம். இட் மஸ்ட் பி கம்ப்ளை வித் த ஃபார்மாலிட்டிஸ்.
regarding the date, consideration and stamps. முத்திரை வில்லைகள் ஒட்டப்பட்டிருக்க வேண்டும், மறுபயனுக்காக எழுதப்பட்டிருக்க வேண்டும், மற்ற நடைமுறைகள் இந்த மாற்றுச்சீட்டில் பின்பற்றப்பட்டிருக்க வேண்டும். A bill of exchange can be made payable on demand to a person. கேட்கும்போது செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டாக எழுதலாம். இட் கேன் பி மேடு பேயபிள் ஆஃப்டர் ஏ ஸ்பெசிஃபைடு பீரியட். ஒரு குறிப்பிட்ட நாள் முடிஞ்ச பிறகு 3 மாதம் முடிந்த பிறகு பணம் செலுத்துக அப்படின்னு எழுதலாம். பட் இட் கெனாட் பி பேயபிள் டு பேரர் ஆன் டிமாண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொணர்பவருக்கு அவர் கேட்குறப்ப கொடு அப்படின்னு எழுத முடியாது. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. இது 1 மார்க்கில் இந்த கொஸ்டின் வரும். பட் இட் கெனாட் பி பேயபிள் டு பேரர் ஆன் டிமாண்ட். மாற்றுச்சீட்டை கொணர்பவருக்கு அவர் கேட்கும்போது கொடு அப்படின்னு எழுத முடியாது. அந்த மாதிரி எழுதுறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை, அது தடை விதிக்கப்படுகிறது. தென் செக் டெஃபினேஷன். காசோலைக்கு வரைவிலக்கணம் தரப்படுகிறது. செக்கும் மாற்றுமுறை ஆவணத்தில் தான் வருது. செக் கம்ஸ் அண்டர் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அக்கார்டிங் டு செக்ஷன் 6 ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. இதுலேயும் நீங்கள் அந்த செக்ஷனை ஞாபகத்தில் வச்சுங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது செக்ஷன் 5, செக்குங்கிறது செக்ஷன் 6. அக்கார்டிங் டு செக்ஷன் 6 ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 டிஃபைன்ஸ் a check as. மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881 6வது பிரிவு வரைவிலக்கணம் தருகிறது காசோலைக்கு. காசோலைங்கிறது என்னென்னா, a bill of exchange drawn on a specified banker. Check is also a bill of exchange. காசோலை என்பது ஒரு மாற்றுச்சீட்டாக கருதப்படுகிறது. a bill of exchange drawn on a specified banker. ஆனால் இந்த மாற்றுச்சீட்டை பிறர் மீது எழுத முடியாது. எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த வங்கியர் மீது தான் எழுத முடியும். அதனால தான் இந்த சட்டத்தில் குறிப்பிடுவது a bill of exchange drawn on a specified banker and not expressed to be payable otherwise than on demand. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கேட்டோன்னா பணம் செலுத்தக்கூடிய வகையில் ஒரு குறிப்பிட்ட வங்கி மீது எழுதப்படும் மாற்றுச்சீட்டு காசோலை ஆகும். A bill of exchange drawn on a specified banker and not expressed to be payable otherwise than on demand. இங்கே அதர்வைஸ் தேன் ஆன் டிமாண்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால மாற்றுச்சீட்டு மாதிரியே இந்த காசோலை என்பது குறிப்பிட்ட வங்கியர் மீது எழுதக்கூடிய ஒரு மாற்று சீட்டாகும். இது கேட்டோன்னா பணம் செலுத்தத்தக்கதாக எழுதப்படுகிறது. ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏ செக். இந்த காசோலையோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஒரு 7 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். அடுத்து அன்கண்டிஷனல் ஆர்டர். drawn on a specified banker only, a certain sum of money only, pay to be certain, signed by the drawer. Payable always on demand. இதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர். இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். a check or bill or promissory note must be instrument in writing. அது காசோலையாக இருக்கட்டும், மாற்றுச்சீட்டாக இருக்கட்டும், கடனுறுதி சீட்டாக இருக்கட்டும், a check or bill or promissory note must be instrument in writing. எழுத்து மூலமாக எழுதப்பட்ட ஆவணமாக இருக்கும். Though the law does not prohibit a check being written in pencil, banker never accept it. அந்த காசோலையை பென்சிலால் எழுதுறதுக்கு சட்டம் எந்த தடையும் விதிக்கலை. ஆனால் பென்சிலால் எழுதுனா யாராவது அழிச்சிடலாம், மாற்றிடலாம், டெம்பரிங் இருக்கும். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, பேங்க்கில் பென்சிலால் எழுதப்பட்ட காசோலையை ஏற்றுக்கொள்வது கிடையாது. Though the law does not prohibit a check being written in pencil, bankers never accept it because of risk involved. Alteration is quite easy, but detection is impossible in such cases. அதில் ஏதாவது தவறுகள் நிகழ்வதற்கு அழிச்சிட்டு மறுபடி வேறு யார் பேரையாவது எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் மோசடி நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால பென்சிலால் எழுதப்பட்ட காசோலையை வங்கியர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அன்கண்டிஷனல் ஆர்டர். த இன்ஸ்ட்ருமெண்ட் மஸ்ட் கண்டெய்ன் அன் ஆர்டர் டு பே எ மணி. ஒரு குறிப்பிட்ட பணத்தொகையை செலுத்த கோரி எழுதப்பட்டிருக்கும். The instrument must contain an order to pay money. It is not necessary that the word order or its equivalent must be used to make the document a check
அதில் ஆர்டராக எழுதணும், ஆர்டர் ஒரு கட்டளையை பிறப்பிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சாதாரணமாக எழுதலாம். பே டு கண்ணன் ₹2000 ஒன்லி அப்படி எழுதலாம். ஸோ த இன்ஸ்ட்ருமெண்ட் மஸ்ட் கண்டெயின் அன் ஆர்டர் டு பே மணி. ஒரு குறிப்பிட்ட பணத்தொகையை குறிப்பிட்ட நபருக்கு செலுத்த கோரி தான் அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கும், ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கும். ட்ரான் ஆன் ஏ ஸ்பெசிஃபைடு பேங்கர் ஒன்லி. இது மாற்றுச்சீட்டு அப்படின்னு சொல்கிறோம். காசோலைங்கிறதும் ஒரு மாற்றுச்சீட்டு, கேட்பு மாற்றுச்சீட்டு. ஆனால் இந்த மாற்றுச்சீட்டை குறிப்பிட்ட வங்கியர் மீது மட்டுமே எழுத முடியும். ட்ரான் ஆன் ஏ ஸ்பெசிஃபைடு பேங்கர் ஒன்லி. த செக் இஸ் ஆல்வேஸ் ட்ரான் ஆன் ஏ ஸ்பெசிஃபைடு பேங்கர். காசோலையை எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட வங்கியர் மீது தான் எழுத முடியும். A check vitally differs from a bill in this respect, as the latter can be drawn on any person, including a banker. மாற்றுச்சீட்டு யார் மேலே வேணாலும் எழுதலாம். மறுபயன் கருதி ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே, வங்கியர் மீது எழுதப்படலாம். ஆனால் காசோலைங்கிறது குறிப்பிட்ட வங்கியர் மீது மட்டுமே எழுத முடியும். The customer of a banker can draw the check only on the particular branch of the bank where he has an account. காசோலைங்கிறது நாம் எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கிறோமோ அந்த வங்கி கிளை மீது மட்டுமே எழுதக்கூடியதாகும். A certain sum of money only. ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டுமே செலுத்த கோரியதாக இருக்க வேண்டும். The order must be for payment of money only. If the banker is asked to deliver the securities, the document cannot be called a check. Further, the sum of money must be certain. வேறு எதையும் செலுத்த கோரி செக்யூரிட்டிஸை செலுத்த கோரி மற்ற ஆவணங்களை பெற கோரி எழுத முடியாது. த ஆர்டர் மஸ்ட் பி ஃபார் பேமெண்ட் ஆஃப் மணி ஒன்லி. ஒரு குறிப்பிட்ட பணத்தொகையை செலுத்த கோரி இந்த காசோலை எழுதப்பட்டிருக்கும். பேயி டு பி சர்டன். பணம் பெறுபவர் ஒரு குறிப்பிட்ட நபராக இருப்பார். த செக் மஸ்ட் பி பேயபிள் டு சர்டன் பர்சன் ஆர் டு த ஆர்டர் ஆஃப் சர்டன் பர்சன் ஆர் டு த பேரர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த காசோலையை காசோலையில் குறிப்பிட்ட அந்த தொகையை ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அவரது ஆணைக்கோ அல்லது அதை கொணர்பவருக்கோ செலுத்த கோரி எழுதலாம். த வேர்டு பர்சன் இன்க்ளூட்ஸ் பாடிஸ் கார்பரேட், லோக்கல் அத்தாரிட்டிஸ், அசோசியேஷன்ஸ், ஹோல்டர்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் அன் இன்ஸ்டிடியூஷன். ஒரு நிறுவனத்திற்கு, ஒரு கூட்டுப்பங்கு நிறுவனத்திற்கு செலுத்த கோரி, ஒரு சங்கத்திற்கு செலுத்த கோரி இந்த காசோலையை எழுதலாம். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நிறுவனத்திற்கு, ஒரு அமைப்புக்கு, ஒரு கூட்டுறவு சங்கத்திற்கு செலுத்த கோரி எழுதலாம். சைன்டு பை த ட்ராயர். எழுதினவர் கையெழுத்து போட்டிருக்கணும். சைன்டு பை த ட்ராயர். த செக் இஸ் டு பி சைன்டு பை த ட்ராயர். ஃபர்தர் இட் ஷுட் பி டேலி வித் த ஸ்பெசிமென் சிக்னேச்சர் ஃபர்னிஷ்டு டு த பேங்க் அட் த டைம் ஆஃப் ஓப்பனிங் அன் அக்கௌண்ட். காசோலையை எழுதுகிறவர் கையெழுத்து போட்டு இருக்கணும். அந்த கையெழுத்தில் மாற்றம் இருக்கக்கூடாது. இவர் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறப்ப ஸ்பெசிமென் சிக்னேச்சர் போட்டிருப்பார், மாதிரி கையெழுத்து. அந்த மாதிரி கையெழுத்தை ஒட்டி அதே மாதிரி கையெழுத்து இருக்கணும். கையெழுத்து மாறக்கூடாது. பேயபிள் ஆல்வேஸ் ஆன் டிமாண்ட். காசோலையை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே கேட்டோன்னு பணம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். A check is always payable on demand. The word on demand are not used. இந்த ஆன் டிமாண்டுங்கிற வார்த்தையை காசோலையே எழுதப்படுவது கிடையாது. The word on demand are not used when the drawing bank is asked to pay and the time for its payment is not specified. It is considered to be payable on demand. இதில் ஆன் டிமாண்டுங்கிற வார்த்தை பெரும்பாலும் எழுதப்படுறது கிடையாது. காசோலையில் ஒரு குறிப்பிட்ட நாள் இடப்பட்டிருக்கும். அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த காசோலை தொகையை செலுத்த வேண்டும். Now let us see the difference between bill of exchange and a check. இப்போ நம்ம மாற்றுச்சீட்டை பற்றி பார்த்துருக்கோம், அதனுடைய சிறப்பியல்புகள் பற்றி பார்த்துருக்குறோம். காசோலையை பற்றி பார்த்துருக்கோம், அதனுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்டு செக். இந்த மாற்றுச்சீட்டிற்கும் காசோலைக்கும் ஒரு 13 டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸியான டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் லேசாக புரிஞ்சிக்கலாம், மிக எளிதாக புரிஞ்சிக்கலாம். ட்ரான் எழுதுறது,
basis of difference எல்லாம் drawn. A bill of exchange can be drawn on any person including a banker. மாற்றுச்சீட்டுங்கிறது யார் மேலே வேணாலும் எழுதலாம், குறிப்பிட்ட வங்கி மீதையும் எழுதலாம். A check can be drawn only on a particular banker. ஆனால் காசோலைங்கிறது எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கிறோமோ அந்த வங்கியர் மீது மட்டுமே எழுத முடியும். செகண்ட் டிஃபரன்ஸு பேயபிலிட்டி, பணம் செலுத்துறது. இட் இஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் ஆன் எக்ஸ்பைரி ஆஃப் சர்டன் பீரியட். மாற்றுச்சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளில் செலுத்தப்படும், ஒரு குறிப்பிட்ட நாளில் செலுத்தப்படும். இட் இஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் ஆன் எக்ஸ்பைரி ஆஃப் எ சர்டன் பீரியட். ஒரு குறிப்பிட்ட நாளில் செலுத்தக்கூடியதாக மாற்றுச்சீட்டு எழுதப்படலாம், அல்லது கேட்டோன்னு செலுத்துகிற மாதிரி எழுதலாம். ஆனால் செக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இட் இஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட் ஒன்லி. எப்போ கேட்குறோமோ அப்போவே செலுத்தணும். பேங்க்கில் பணம் போட்டிருக்கோம், எப்போ பணம் வேணும்னு கேட்குறோமோ, எப்போ ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறோமோ அப்போவே கொடுத்தாகணும். அதில் காலம் கிடையாது. வேலிடிட்டி, a bill made payable to bearer on demand is void. A bill made payable to bearer on demand. கொணர்பவருக்கு அவர் கேட்குற மாதிரி கேட்டோன்னு கொடு அப்படின்னு எழுதுறது சட்டப்படியாக செல்லாது. மாற்றுமுறையாவன சட்டம் கிடையாது. ரிசர்வ் பேங்க் சட்டம் செக்ஷன் 31 படி, இந்திய ரிசர்வ் வங்கியின் சட்டம் செக்ஷன் 31 படி a bill made payable to bearer on demand is void by virtue of section 31 of the RBI Act. இதை பார்த்துங்க. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தில் 31வது பிரிவின்படி மாற்றுச்சீட்டை கொணர்பவருக்கு அவர் கேட்கும்போது கொடுன்னு எழுத முடியாது. அது சட்டத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது 1 மார்க்கில் கேள்வியாக கூட கேட்கலாம், பார்த்து வச்சுங்கன்னு. A check drawn payable to bearer on demand is perfectly valid. கொணர்பவருக்கு கொடு, கேட்கும்போது கொடு, கொணர்பவர் கேட்டோன்னு கொடு, கொணர்பவருக்கு கொடு அப்படின்னு எழுதுறது சட்டப்படியாக செல்லுபடியாகும். Then the fourth one, acceptance. In case of time bill, acceptance of the drawee is necessary before he can be made liable on it. மாற்றுச்சீட்டை பொறுத்த வரைக்கும் யார் மீது எழுதப்படுகிறாரோ அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பணத்தை செலுத்த ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட வேண்டும். அதுதான் அக்செப்டன்ஸ்னு சொல்கிறோம். பணத்தை செலுத்த ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட வேண்டும். இன் கேஸ் ஆஃப் டைம் பில், அக்செப்டன்ஸ் பை த drawee இஸ் நெசசரி பிஃபோர் he can be made liable on it. A check does not require any acceptance. காசோலையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த விதமான ஏற்பும் அக்செப்டன்ஸும் கிடையாது. கிரேஸ் பீரியட், சலுகை நாள். 3 days of grace are allowed while calculating the maturity date in the case of time bill. டைம் பில்லை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் டைம் அப்படின்னா, 1 மாதம் டைம்னா அந்த காலம் முடிஞ்சோன்னா ஒரு 3 நாள் சலுகை நாள் சேர்த்து தான் டியூ டேட், பணம் செலுத்த வேண்டிய தவணை நாள் கணக்கிடப்படும். அதனால் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும், மாற்று சீட்டை பொறுத்த வரைக்கும் தவணை நாள் கணக்கிடுவதற்கு முன்பாக காலம் முடிந்த பிறகு 3 நாட்கள் சலுகை நாட்கள் சேர்க்கப்பட்டு தவணை நாள் கணக்கிடப்படும். ஆனால் இங்கே செக்கை பொறுத்த வரைக்கும் நோ டேஸ் ஆஃப் கிரேஸ் இஸ் அலவுட் இன் கேஸ் ஆஃப் செக் ஃபார் சிம்பிள் ரீசன் தட் இஸ் ஆல்வேஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட். கேட்டோன்னே பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு கிரேஸ் டேஸ் கிடையாது. அடுத்து நோட்டீஸ். when a bill is dishonored, notice of dishonor is necessary. மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டால் அந்த மறுக்கப்படும் தகவலானது தெரிவிக்கப்பட வேண்டும். மறுப்பு குறித்த அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். அது யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காரோ அவருக்கு தெரிவிக்க வேண்டும். நோட்டீஸ் இஸ் நாட் நெசசரி ஃபார் எ செக். காசோலை மறுக்கப்படும் போது எந்த விதமான அறிவிக்கையும் தரணுங்கிற அவசியம் இல்லை. செட்ஸ். ஃபாரின் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ட்ரான் இன் செட்ஸ் ஆஃப் 3. வெளிநாட்டு மாற்றுச்சீட்டு, அயல் நாட்டு மாற்றுச்சீட்டை பொறுத்த வரைக்கும் 3 காப்பி எடுப்பாங்க, 3 பிரதியில் தயாரிக்கப்படும். இட் இஸ் நாட் ஸோ இன் கேஸ் ஆஃப் செக். காசோலை ஒரே காப்பி தான், ஒரே பிரதி தான். டிஸ்கவுண்டிங். எ பில் கேன் பி டிஸ்கவுண்டட் வித் த பேங்கர்.
மாற்றுச்சீட்டை என்ன செய்யலான்னா, பணம் பெறுவதற்கான உரிமையை பெற்றவர் அவருக்கு அவசரமாக பணம் வேண்டி இருக்குன்னு சொன்னால் பேங்க்கில் கொடுத்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டு பாக்கி பணத்தை அவர் கொள்ளலாம். அதை தான் டிஸ்கவுண்டிங்னு சொல்லுவோம். தவணை நாளில் பேங்கர் அந்த பணத்தை கடனாளிகிட்டேருந்து வசூல் பண்ணிக்குவார். A bill can be discounted with a banker. A check cannot be discounted. A check cannot be discounted. காசோலை அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணுறது கிடையாது. ஸ்டாம்பிங். Bills are to be sufficiently stamped. மாற்றுச்சீட்டினுடைய தொகை என்னவோ அதற்கு தகுந்தாறு போல் ஸ்டாம்ப் ஒட்டணும். செக் நீட் நாட் பி ஸ்டாம்ப்டு. காசோலைக்கு ஸ்டாம்பெல்லாம் ஒட்டுறதுக்கு தேவையில்லை. கரன்சி. எ பில் கேன் பி ட்ரான் அண்ட் பேயபிள் இன் எனி கரன்சி. மாற்றுச்சீட்டை பொறுத்த வரைக்கும் அது டாலரில் எழுதலாம், ரியாலில் எழுதலாம், ருப்பீஸில் எழுதலாம். இந்தியன் கரன்சியில் தான் எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. எ பில் கேன் பி ட்ரான் அண்ட் பேயபிள் இன் எனி கரன்சி. எ செக் இஸ் பேயபிள் ஒன்லி இன் ஹோம் கரன்சி. ஆனால் காசோலைங்கிறது எப்படின்னு கேட்டால் உள்நாட்டு நாணயத்தில் அது பட வேண்டும். ரூபா பைசாவில் குறிப்பிட வேண்டும். அந்த ரூபா பைசாவை தான் செலுத்துவாங்க. கிராசிங். எ பில் cannot be crossed. மாற்றுச்சீட்டை மேலெழுத முடியாது, மாற்றுச்சீட்டை கீறலிட முடியாது. எ பில் cannot be crossed. மாற்றுச்சீட்டை கீறலிட முடியாது. எ செக் கேன் பி crossed either generally or specially. காசோலையை கீறலிடலாம். 2 கீறல் இருக்குது. ஜெனரல் கிராசிங், ஸ்பெஷல் கிராசிங். சாதாரண கீறல், சிறப்பு கீறல். டிஸானர். மறுக்கப்படுவது. ஆன் டிஸானர் ஆஃப் எ பில் தேர் இஸ் எ ப்ராக்டிஸ் ஆஃப் நோட்டிங் அண்ட் ப்ரொட்டஸ்டிங். ஒரு மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதுன்னா அதை ஒரு அதிகாரிகிட்ட போய் அவருக்கு கட்டணம் செலுத்தி நோட்டிங் சார்ஜஸ் கொடுத்து மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதை பதிவு செய்து கொள்வது வழக்கம். நோட்டிங் சார்ஜஸ் கொடுத்து நோட்டரி பப்ளிக்னு ஒருத்தர் இருப்பார். நோட்டரி பப்ளிக் அவர்கிட்ட அதை மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்ட விவரங்களை சொல்லி ஆவணங்களை காட்டி அது பதிவு செய்யப்படும். ஆனால் காசோலைக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நோ சச் எ திங் இஸ் டன் ஆன் த டிஸானர் ஆஃப் எ செக். தென் த லாஸ்ட் டிஃப்ரென்ஸ். டிஸ்சார்ஜ் ஃப்ரம் லைபிலிட்டி. பொறுப்பிலேருந்து விடுபடுறது. த ட்ராயர் ஆஃப் த பில் இஸ் டிஸ்சார்ஜ்டு. த ட்ராயர் ஆஃப் த பில் இஸ் டிஸ்சார்ஜ்டு ஃப்ரம் லைபிலிட்டி இஃப் இட் இஸ் நாட் டியூலி ப்ரெசன்டட் ஃபார் அ பேமெண்ட். எழுதினவர் அந்த பொறுப்பிலேருந்து விடுவிக்கப்படுகிறார். எப்பன்னு கேட்டால் இஃப் இட் இஸ் நாட் டியூலி ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். இவர் வச்சிருக்கிறவர் இந்த ஆவணத்தை ப்ரெசன்ட் பண்ணலை, தவறிட்டார் அப்படின்னு சொன்னால் அதற்கு அவர் பொறுப்பாக மாட்டார். மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதற்கு. த ட்ராயர் ஆஃப் த செக் இஸ் நாட் டிஸ்சார்ஜ்டு பை டிலே ஆஃப் த ஹோல்டர் இன் ப்ரெசன்டிங் இட் ஃபார் பேமெண்ட் அன்லஸ் பிகாஸ் ஆஃப் த டிலே his interest have been damaged owing to bank's failure meanwhile. ஆனால் இங்கே காசோலையை பொறுத்த வரைக்கும் த ட்ராயர் ஆஃப் த செக் எழுதினவர் இஸ் நாட் டிஸ்சார்ஜ்டு பை டிலே ஆஃப் த ஹோல்டர் இன் ப்ரெசன்டிங். இங்கே இவர் வச்சிருக்கிறவர், காசோலையை வச்சிருக்கிறவர், பணம் பெறுவதற்கான உரிமை பெற்றவர் காலம் தாழ்த்தி கொண்டு போய் கொடுத்தா கூட அங்கு பணமாக்கப்படும். அந்த காசோலைக்கு பணம் தரப்படும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.